ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீசன். நீங்கள் பார்த்துருக்கிறது டெட்பூல் விசஸ் வூல்வரினோட இஷ்யூ 1. எதிர்பார்க்கல ஹல்க் விசஸ் வூல்வரின் காமிக் போட்டுட்டு உடனே திரும்ப இன்னொரு வூல்வரின் காமிக், அதுவும் டெட்பூல் விசஸ் வூல்வரின் போடுவேன்னு யாருமே எதிர்பார்க்கல. டேய் அம்மாவாசை, நீ இன்னைக்கு வீடியோ போடுவேன்னு எவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டான்டா. வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு வீடியோ போட்டுட்டு போயிட்டு இருக்கிற. இதில் இன்னைக்கு நீ வீடியோ போடுவேன்னு எவனுமே எதிர்பார்த்துருக்க மாட்டான். இதில் நீ எந்த காமிக் போடணுன்னு வேறு யாராவது எதிர்பார்க்கணுமா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்போல்லாம் வியூஸ் கம்மியாக வருதோ அப்போ தான் நீ என் காமிக் எடுத்து போடுவேன். இவனை சுத்தமாக நம்பாதீங்க, இவன் சுத்த ஃப்ராடுக்கிற பையன். எப்போல்லாம் வியூஸ் கம்மியாக வருதோ அப்போல்லாம் என் காமிக்கை போட்டு பெரிய அளவலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். நேற்று அது மட்டும் இல்லாமல் பாடும் ட்ரெய்லர் வந்துச்சுல, அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கான். இல்லைனா இன்றைக்கி வீடியோவே போட்டிருக்க மாட்டான். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் தாங்க இவன். அதனால ஏதோ கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்படியே இவனுக்கு. ஏன்னா பாவம் ஆளே இல்லாத கடைக்கு நிறையா தடவை இவன் டீ ஆற்றிக்கிட்டு இருந்திருக்கிறேன், நானே பார்த்துருக்கிறேன். ஸோ எனிவே இன்னைக்கு உங்களுக்கு இந்த காமிக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது தானே நீ எப்படி சொல்ல போகிற? போ வீடியோவை போடு தண்ணியாக குடி போ. உன்னால தான்டா எல்லா பிரச்சனையுமே வருது. உன்னால தான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல. நான் தான். வீணா போனவனே, ஏன்டா இப்படி சாவடிக்கிற? அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஓல்டு மேன் வூல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க, திரும்ப மேலே இருந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மேலேயுமே வந்து விழுது. இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இந்த இடத்துல ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வம்பழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிக்கிட்ட போய், பாட்டி எப்படி இருக்கிற, வீட்டில் தாத்தா சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே கத்திட்டு போகிறானுங்க. அதுக்கு அந்த பாட்டி டென்ஷன் ஆகி, இவங்களெல்லாம் யாருமே அடிக்க மாட்டாங்களா? காசு கொடுத்தா கூட இவங்களை அடிக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் அந்த காசை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத பாட்டி, தர்மத்தின் தலைவன் நீதிபதி நான் இருக்கேன். நீ எவ்வளோ காசு தருவேன்னு மட்டும் சொல்லு, அவங்கள போய் நான் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டெட்பூல் கேட்க, அவங்க இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் விரட்டிட்டு இருக்காங்க. நம்ம டெட்பூல் நியூஸ் பேப்பரோட அப்படியே போய், கண்ணுங்களா, இன்னைக்கு நீங்க தலைப்புச் செய்தியை பார்த்தீங்களா? சும்மா ஒவ்வொரு செய்தியும் தலையில இடி விழுற மாதிரி விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல, யாரா நீ பைத்தியக்கார, தள்ளிப்படா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு தலைப்பு செய்தியும் தலையில இடி விழுற மாதிரி விழுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பருக்குள்ள கையை உடச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கவனோட மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. இதுக்கே படுத்துட்ட, இன்னும் நீ வானிலை அறிக்கை படிக்கலையே, உண்மையிலேயே இடி விழுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வானிலை அறிக்கை யாராவது படிக்கிறீங்களா இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கேட்க எல்லாருமே சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சார், அந்த வெப்பன் எங்கே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம அந்த வெப்பன் கிட்ட போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதை கைப்பற்றிடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அங்கே போயிடுவோம். ஓவர். அப்போன்னா ஸ்ட்ரைக் டீமுக்கு முதல்ல அலர்ட் பண்ணுங்க. நம்ம வேகமாக அந்த வெப்பனை பிடிச்சி ஆகணும், இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். போங்கடா டே, வீட்டில் போய் புள்ளக்குட்டியை படிக்க வைங்கடா. ட்ரெயினில் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க, வீணா போன உனக்கு. எப்படியோ இவங்களால இன்னைக்கு நமக்கு நல்ல காசு லாபமாச்சு, அதனால பிரச்சனை இல்லை. பாட்டி, நீ சொன்ன மாதிரி அவங்களை எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டேன். இப்போ எவ்வளோ காசு இருக்குது? யார் அது இடிச்சிட்டு போகிறது? என் பர்ஸை காணும், என் பர்ஸ் அடிச்சிட்டா. டே வீணா போனோன்னு, எங்கடா என் பர்ஸு? டே நில்றா, டே கிளட்டு பையில நில்றா. பண்ணுறதெல்லாம் ஃப்ராட் சொன்னதில்லை. அவனுக்கு நீ விக்ரம் பீஜியம் போடுறியா? உன் வீடியோ உனக்கு கலாச்சிட்டுறதுக்காக எனக்கு இப்போ சவுண்டு போட்டு கலைக்கிறியா? ஏறா, அவனை துரத்திட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வூல்வரினை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வூல்வரின் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க, நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வூல்வரின் முன்னாடி போய் நின்று, ஒன்று நீ விட மாட்டேன்டா, மரியாதை என் காசை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறது. நம்ம வூல்வரின், மரியாதையை என் வழியிலேருந்து தள்ளி போயிடு, பொடிப்பையிலே எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வூல்வரின் சொல்ல, இந்த பக்கம் நம்ம டெட்பூல், பொடிப்பைய நிறைய வேலை இருக்கா, இருறா உன்னை FBI பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரினை பார்த்து நம்ம டெட்பூல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டெட்பூல், இதை பாரு, மரியாதையை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து நீ போய்கிட்டே இருந்தனா, அது மட்டும் இல்லாமல் என் காசை கொடுத்துட்டு போனோம், போயிட்டே இருந்தனா பிரச்சனையே கிடையாது. டெட்பூல், மரியாதையை தள்ளிப்போ, முடிஞ்சா தள்ளிட்டு போடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சி ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்க, 2 பேரும் அவங்களோட வெப்பன்ஸை எடுத்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் 2 பேருக்குமே ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வெட்டிக்கிறாங்க. ஏன்டா எப்போ பார்த்தாலும் என் வழியிலே வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் நம்ம டெட்பூலை பார்த்து கேட்க, நம்ம டெட்பூல், எனக்கு யார் எதை கொடுத்தாலும் அதை திரும்ப கொடுக்குற பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரின் டெட்பூலை குத்துனதுக்கு அப்புறமா நம்ம டெட்பூலும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து நம்ம வூல்வரினை குத்துறாரு. ஸோ 2 பேருமே மாற்றி சண்டை போட, இன்னொரு பக்கம்
இப்போ நம்ம டெட்பூல் வேக வேகமாக ஓடி போய் அந்த இங்கே இருக்க ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துருக்காரு. அண்ட் நம்ம அஃப்கோர்ஸ் வூல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை 2ஆக வெட்டிடுறாரு. நம்ம டெட்பூல் கீழே விழுந்துடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வூல்வரின் எப்போவுமே உன்னால பிரச்சனை தான், எங்கே போனாலும் உன்னால பிரச்சனை தான், நீ எப்போவுமே ஒரு நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கிற, ஆனால் கடிக்க மாட்டேன், உனக்கு அந்த அளவுக்கு சண்டை போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலை வூல்வரின் அடிக்க போகும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. நம்ம வூல்வரினும் டெட்பூலும் வேகமாக திரும்பி பார்த்தா சுற்றி ஒரே புகை மூட்டமாக இருக்குது. நடுவில் ஒரே ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குது. எங்கேருந்து இந்த சின்ன பொண்ணு வந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல. 2 பேருமே அவங்களோட சண்டையை நிறுத்திட்டு யார் இது அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டெட்பூல் யாருப்பா இந்த சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க வூல்வரின் வேகமாக டெட்பூலோட மூக்கிலே குத்திடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் இருந்துட்டு, ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ இந்த சின்ன பொண்ணை காப்பாற்றி நீ நல்ல பேர் எடுக்கலான்னு பார்க்குறியா, அது நடக்காது ராஜா, நான் தான் இந்த சின்ன பொண்ணை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வர நம்ம வூல்வரின் இருந்துட்டு, உனக்கு என்னென்ன பிரச்சனை, என்னை சும்மாவும் விட மாட்டேன், ஒரு பொண்ணை காப்பாற்றலாம் போனால் அதுக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பொண்ணு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது. ஏ பொண்ணு நில்லுமா, நான் உன்னை காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு வண்டி வந்து உள்ள நம்ம டெட்பூல் அடம் எப்படா இந்த வண்டி வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம வூல்வரின் இருந்துட்டு பைத்தியக்காரன தண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் இருந்துட்டு, அவன் உன்னை பார்த்து பயந்து ஓடுறான், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க நம்ம வூல்வரின் உனக்கு அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம டெட்பூல் இருந்துட்டு, என்ன சத்தம், வழக்கமா எனக்கு தானே சத்தம் கேட்கும், இன்னைக்கு என்ன உனக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வூல்வரின் சரி நீ போ, நீ அந்த பொண்ணை போய் ஃபாலோ பண்ணு, நான் இங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம டெட்பூல் போறாரு. அண்ட் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ நம்ம வூல்வரின் வேகமாக போய் அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் வூல்வரினோட அந்த பெர்சர்க்கர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போறாரு. அங்கே இருக்க எல்லாருமே அவர் வெட்டி போட ஆரம்பிக்க மிச்ச ஆர்மிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அவரை பிடிக்கிறாங்க. அந்த வெப்பன் எங்கே இருக்குன்னு சொல்லிடு, இல்லைன்னா நீ தேவையில்லாமல் அடி வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம வூல்வரின் அந்த வெப்பன் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாரு. முட்டா பயிரே, நாங்கள் வெப்பன்னு சொன்னது அந்த பொண்ணு எங்கே இருக்கான்றது உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. நம்ம வூல்வரினுக்கே ஷாக் ஆயிடுது, இவங்க அந்த பொண்ணு தேடி வந்திருக்காங்க அப்படின்றது இவருக்கு இப்போ தான் தெரிய வருது. அண்ட் இதோட இந்த இஷ்யூ முடியுது. அண்ட் எல்லாருமே டெட்பூல் விசஸ் வூல்வரின் டெட்பூல் அண்ட் வூல்வரினோட மூவி ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஈஸ்டர் எக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் யாருக்காவது டெட்பூல் காமிக்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சேனலில் நிறையா டெட்பூல் காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன். ஸோ டெட்பூல் கில்ஸ் மார்வல் யூனிவர்ஸ், டெட்பூல் கில்ஸ் டெட்பூல் விசஸ் பிளாக் பேந்தர், டெட்பூல் விசஸ் கார்னேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபன்னாக இருக்கும். அண்ட் டெட்பூல் விசஸ் பிளாக் பேந்தர் உண்மையிலேயே ஃபன்னாக இருக்கும், அது நல்லாவுமே போகும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டெட்பூல் காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிங் இன் பிளாக் அந்த ஒரு டைம் லைனில் நடக்கிறது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதேமே மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் இப்போ உங்களுக்காக இந்த டெட்பூல் விசஸ் வூல்வரின் அப்படின்ற இந்த காமிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக போகும், பவர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபன்னாக போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக் போகும். நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெட்பூல் ஃபேனா இல்லை வூல்வரின் ஃபேனா அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்ஸ் 2 கேட்டிருந்தீங்க. அண்ட் அல்டிமேட்ஸ் 2 நான் போடுறேன், பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்பூல் விசஸ் வூல்வரின்லாம் போடுறேன். ஸோ இன்னொரு வூல்வரின் காமிக் ஒன்று இருக்குது தனியாகவே. ஸோ அது போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டும் இருக்கேன். அந்த காமிக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு டைம் இருந்துச்சு. அண்ட் அது கொஞ்சம் பெரிய காமிக். ஸோ அதனால் டைம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னால் அது ஃபுல்லாக போட முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை போட்டுருவேன். ஏன்னா நான் போட ஆரம்பித்து ஒரு நடுவில் கேப் விழுந்துருச்சு அப்படின்னா அது சுத்தமாக நல்லா இருக்காது. ஸ்டோரி எவ்வளோ நல்லா இருந்தாலும் நான் கேப் விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தோணாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அந்த காமிக் போடலாமா வேணாமா அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அல்டிமேட்ஸ் அந்த அளவுக்கு பெரிய காமிக் கிடையாது. ஸோ ஒருவேளை நான் அந்த வூல்வரின் காமிக் போடலை, வேற எந்த காமிக்கும் நான் சூஸ் பண்ணல அப்படின்னா அஃப்கோர்ஸ் அல்டிமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுவேன். அல்டிமேட்ஸ் 2 காமிக் நான் போடுறேன். அல்டிமேட் 1 ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப பழைய காமிக். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ வேணா செக் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அதில் வாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். இப்போவே காமெடியாக தான் இருக்குது. அதுவும் பழைய காமிக் பழைய வீடியோ அப்படின்னா ரொம்ப கேவலமாக பேசியிருப்பேன். ஸோ நிறைய இடத்துல பயங்கரமாக காமெடியாக வச்சுருப்பேன். ஸோ முடிஞ்சா பாருங்க. இல்ல அப்படின்னா பார்க்காதீங்க. இல்லன்னா வேணும்னா திரும்ப வேணா அத ட்ரை பண்றேன். ஸோ திரும்ப அந்த அல்டிமேட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போடுறதுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ எனிவே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி உங்கள நான் அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஸோ தேங்க் யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பை எவரிவன். சீ யூ சூன்.